கடைக்கு போறாங்க. சென்னைடி அண்ணாவா காமிங்க காமிங்க. என் பேர் தரணி, நம்பர் 23, அன்னை சத்யா நகர் ஓடை பகுதியில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கார்பரேஷன் வாட்ரு, ரொம்ப காவா தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணி கலந்து வருது. இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னே அது மாதிரி தான் இருந்தது. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கே போய் இப்போ சொன்னதுக்கு அப்போ வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அது 1 வாரம் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரைனேஜ் தண்ணி கலந்து ஒரே பயங்கர ஸ்மெல்லு, கருப்பாக வருது. அதே குழந்தைங்கெல்லாம் குடிச்சு வயிறு வலி, காய்ச்சல், ஒரே ஜுரம், எங்களுக்கும் வயிற்று வலி, ஏதோ நோய்களும் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு அட்மிட் பண்ணுறோம். அதுவுமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்களை வச்சுக்கணும். நாங்களும் வயிற்று வலியில் பாடுபடுறோம். நாங்களும் பக்கத்து தெருவில் போய் தண்ணிக்கு போகிறோம். அவங்களும் 2 காலுக்கு போக முடியாது. அதுக்கு மேலே எடுக்காதீங்க தண்ணின்றாங்க, வெட்டி விட்றாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணி எங்களுக்கு நல்ல தீர்மானம் செஞ்சு எங்களுக்கு இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியை கொடுத்து கார்பரேஷன் தண்ணி எங்களுக்கு கொடுக்கும்படி தயவு செஞ்சு கேட்டு. என் பேர் தமிழ்ச்செல்வி, அன்னை சத்யா நகர் ஓடை பகுதி விநாயகர் தெருவில் இருக்கிறோம். 1 வருஷ காலமாக குடிநீர் இது இல்லை, ஒரே காவா தண்ணி கலந்து வருது. அப்பப்போ கார்பரேஷனில் போய் கும்பலாக போய் நாங்கள் மறியல் பண்ணுறோம். யாருமே வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டோம், அவங்கவுங்க மூஞ்ச சுழிச்சு அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு காண இது பண்ணல. நீங்க தான் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு இது பண்ணணும். எல்லாருக்கும் சொன்னோம், ஆனா யாருமே எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. வரேன்னு சொல்றாங்க, ஆனா யாருமே வந்து இது வரைக்கும் சரி பண்ணதே கிடையாது. 1 வருஷமா இருக்கு, கிட்டத்தட்ட 1 வருஷமா வருது. இந்த மாதிரி எத்தனை வாட்டி போய் கும்பலா போய் சொல்லிட்டு வரோம். அப்ப கூட வரேன்றாங்க, ஆனா மறுநாள் வந்து சும்மா தோண்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க, அனுப்புறேன்றாங்க. இது வரைக்கும் ஒரு லாரி கூட அனுப்புனது கிடையாது. இது வரைக்கும் அனுப்பல, ஒரு லாரி கூட அனுப்பல. தூக்கின்னு வரோம். அவங்க 1 நாள் 2 நாள் தான் விடுறாங்க. அடிக்கடிக்கு போனா கத்துறாங்க, திட்டுறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு செஞ்சு நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். 60-70 வீடு வரைக்கும் இருக்கு.